கடந்த 6 நாட்களாக சென்னையிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நான் கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு மக்களை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் நண்பரசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்பு உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இங்கே நம்முடைய கழகத்துடைய பொருளாளர் அவர்களை கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சதுக்கு காரணமும் நீங்க தான். அதே போல காஞ்சிபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்களை 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமையும் உங்களுக்கு தான் சேரும். இப்பொழுது அடுத்து சட்டமன்ற தேர்தல் இன்னும் 14 மாதங்கள் தான் இருக்கின்றது. மிக மிக முக்கியமான ஒரு தருணத்துல இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். எந்த பொங்கல் திருவிழா எந்த இயக்கமும் இவ்வளவு விமர்சையாக இவ்வளவு கொண்டாட்டத்தோடு எந்த இயக்கமும் கொண்டாடுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை ஒரு சமத்துவ பொங்கலாக, ஏனென்றால் பொங்கலை எந்த ஒரு ஜாதிக்கும் மதத்திற்கும் எந்த ஒரு பகுதிக்கும் அவர்கள் சொன்னது போல எந்த ஒரு வட்டத்திற்கும் சுருக்கிட முடியாது. அனைத்து தமிழர்களுக்குமான திருநாள் தான் இந்த பொங்கல் திருவிழா. எனவே அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாள்ல உங்களை எல்லாம் சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம இருக்கிறோம். இன்னும் இந்த 14 மாதங்கள்ல நம்முடைய பிரச்சாரத்தை கொள்கைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கின்றோம். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தது 200 தொகுதியில நாம் ஜெயித்து காட்ட வேண்டும். நிச்சயமாக அது தமிழ் மக்கள் செய்வார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. சென்ற முறை இப்போது நாம் பண்பாட்டு திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய பண்பாட்டை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த சங்கி கூட்டம். பொங்கலை நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம்னா அதற்கு எதிர்த்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்றிய அரசுடைய தேர்வுகளை நாளைக்கு நடத்துறாங்க. வருஷத்துல 365 நாட்கள் இருந்தாலும் சங்கியா அந்த பொங்கல் நாம கொண்டாடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சில செயல் திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறார், ஒன்றிய அரசினுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர். அவர்தான் ஆளுநர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? சட்டமன்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்ன நடக்குதுன்னு. தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றாரு. தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்றார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பு செய்யறார். ஆளுநர் என்பவர் அவருடைய வேலை என்ன? முதலமைச்சர் என்ன அமைச்சரவை என்ன ஒப்புதல் கொடுக்குதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. ஆனா அதை விட்டுட்டு சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஆளுநர்னா நம்முடைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் தான். வர்றாரு, சென்றவுடனே தமிழ்நாடுங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, அதை மாத்தணும் அப்படின்னாரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு உடனே அதை பின்வாங்கினார். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்றார். திரு ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம்தான். சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சியில் முடிந்ததும் அனைத்து அரசு நிகழ்ச்சியிலும் முடிந்ததும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வராது தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கல்வி போயிடுறாரு. இதுதான் அவருடைய வேலை. இதையெல்லாம் நாம் தினமும் கணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதெல்லாம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுல என்னன்னா, அப்பா செய்யற வேலையை பையன் செய்யணும், பெற்றோர்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை பையனும் செய்யணும், பொண்ணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குலக்கல்வி திட்டம். அப்பா செருப்பு தைச்சிருந்தா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற திட்டத்தை பேர் தான் விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வராங்க. இதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு நம்முடைய முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மிக மிக முக்கியமான தொழிலதிபர்களாக, விஞ்ஞானிகளாக சிறந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது நம்முடைய அரசு பள்ளிகள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சித்தாந்தங்களை, நம்முடைய பண்பாட்டை அழைக்கின்ற முயற்சியை ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அதற்கு துணையாக எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர் பொதுவா சட்டமன்றத்தில் என்ன பேசுவாரு? தொலைக்காட்சியில காட்டுறீங்களே சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகளை, எங்களையும் கொஞ்சம் காட்டுங்க, சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று வித்தியாசமானவர். அவருடைய முதல் கோரிக்கை என்ன தெரியுமா? சட்டமன்றத்துல ஆளுநரை கொஞ்சம் காட்டுங்க, ஆளுநர் வராரு போறாரு அவரை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆளுநருக்கு ஜால் நடக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல இருந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு வாரமாக ரெய்டு நடந்து நேத்தா முடிஞ்சிருக்கு, ஐடி ரெய்டு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமியுடைய
சம்பந்தி உறவினர் வீட்டில் ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்துவிட்டது அவங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க, தனித்தனியா வந்தாங்க. அப்போ மக்கள் நீங்கள் நிராகரிச்சீங்க. இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்து நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஒன்னாகத்தான் வருவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை சுலபம், அவங்களை நிராகரிக்கிறாங்க, வேலை சுலபம். இது சுலபமான வெற்றி அப்படின்னு கருதி நம்ம அனைவரும் இருந்து விடக்கூடாது. அடுத்த 14 மாதங்களும் பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த 4 ஆண்டுகள்ல எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை, பெரிய பெரிய விழாக்கள், பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை. தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்தலாம், திண்ணை பிரச்சாரங்கள், ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது 4 முறையாவது நேரில் சந்திச்சு அவங்களோட உரையாடுங்க. அரசினுடைய சாதனைகளை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 4 வருடங்கள்ல தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தராவது நம்முடைய அரசுடைய திட்டத்துடைய பயனாளிகளாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு 4 திட்டங்களை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து என்ன போட்டார்னா, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் கிட்டத்தட்ட 610 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. 4 வருடங்கள் எவ்வளவு பயணங்கள்? 610 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதந்தோறும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள், மகளிர் நிறைய வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. பெண்கள் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் படிச்சா பார்த்தாது, உயர்கல்வி ஸ்கூல் படிச்சா பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும். பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் தான் புதுவை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது. புதுமை பெண் திட்டம். அதே போல மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம். இன்னொன்று, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. முன்னாடி வேலைக்கு சீக்கிரம் போற பெற்றோர்கள் பசியோட தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அதே யோசனையில் இருப்பாங்க, குழந்தைய அனுப்பிச்சிருக்கேன், பசிச்சிருக்கேன், அவன் சாப்பிட்டானா, பசியோட இருப்பானா, தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனா இன்றைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என்னுடைய குழந்தையை பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார், நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கின்ற நம்பிக்கையோடு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதே மாதிரி இதற்கெல்லாம் மகுடம் சுட்டுவது போல ஒரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இது செய்ய முடியாது எதிர்கட்சிகள் குறை கூறிய திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதை அப்ளை பண்ணதே பாத்தீங்கன்னா, விண்ணப்பிச்சதே பாத்தீங்கன்னா 1,55,00,000 மகளிர். இது பரிசீலனைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70% 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிருக்கும் 16,000 ரூபாய் சென்ற 2023 செப்டம்பரிலிருந்து இந்த மாதம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. நிச்சயமாக நம்முடைய தலைவர் சொன்னது போல அவங்க டார்கெட் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக 200 தொகுதியாவது குறைந்தபட்சம் வெல்ல வேண்டும் என்று. அந்த 200ல இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல 6 தொகுதி நிச்சயம் நாம வெல்ல போவது உறுதி என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார், நேற்று காஞ்சிபுரம் தெற்கு நிகழ்ச்சியிலே ஒரு பொங்கல் விழாவில் நான் கலந்து கொண்டு பேசியதை இங்கே குறிப்பிட்டு பேசினார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், அவர் நிகழ்ச்சிக்கு வரணும்னாலும் தொலைக்காட்சியில என்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே நான் இன்னும் கூடுதலாக ஜாக்கிரதையாக நான் இருக்க வேண்டும், இன்னும் கூடுதலாக மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று நீங்களும் எங்களோடு சேர்ந்து உறுதுணையாக இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி மட்டுமே நம்முடைய கண்களுக்கு ஒரே குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.